கண்ணுங்களா 60 days 60 கண்டென்ட்டில் இன்றைக்கி டே 6. யாருக்கெல்லாம் வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுக்கான டயட் சார்ட் இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். யாருக்கிட்டையும் நீங்கள் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக 100% வெயிட் கெயின் ஆகும். பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் தரேன். ஓகேங்களா? என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் 250 grams நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஏதாவது 2 மீலில் வச்சுக்கோங்க. ஒன்று சிக்கன் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஆர் டின்னர் ஏதோ இதில் வச்சுக்கோங்க. எக்கில் வந்து 3 எக் ஒயிட்ஸ், சரிங்களா? அதில் ஒரு எல்லோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரை வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு 150 grams நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து 500 grams ரைஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மோஸ்ட்லி அந்த டைமில் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள் சாலட் 3 கலர் வெஜிடபிள்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அது நீங்கள் இந்த மார்னிங்கும் லஞ்சும் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அது கூடயே வெஜிடபிள் சாலட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரோட்டீன் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது கூட இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி டின்னரில் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் டொமேட்டோ ஆறு பொட்டேட்டோ என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒரு ஷேக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஷேக் குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷேக்கில் 200 ml மில்க்கு, 2 பனானா, 3 டேட்ஸ், 1 tablespoon பீனட் பட்டர் அண்டு ஒரு 5 ஆல்மண்ட்ஸ் போட்டு குடிங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும். பட் எப்போவுமே அந்த ஒரு கேலரிஸ் அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். மெயின்டெனன்ஸ் கேலரிஸ், ஏன்னா சில பேர் அத்லெட்டாக இருப்பீங்க, சிலப்போ ஓவர் ஆக்டிவாக இருப்பீங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த டயட் சார்ட் இன்னும் எனஃப் ஆகாமல் இருக்கலாம். அப்படிங்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் கார்போட குவான்டிட்டி அதிகம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் ட்ரைனிங் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறனால வெயிட் ட்ரைனிங் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஒர்க் அவுட் வாரத்துக்கு 4 நாள் பண்ணால் போதும், அதிகளவும் பண்ணி கேலரிஸை பர்ன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த டயட் சார்ட்டை சாப்பிட்ணும், கிரிக்கெட் ஆட போகிறேன்னு சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணாலும், அதிகமாக ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் உங்களுக்கு கேலரிஸ் வெயிட் கெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் பேசிக். ஸோ இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கனாவே 100% உங்களுக்கு இதாகும். ஒருவேளை ஸ்டொமக் ரொம்ப முன்னாடி வருது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கார்போஹைட்ரேட் இந்த ரைஸோட குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.